ரோட்டுக்கடை எக் ரைஸாக செய்ய போகிறேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். அது 2 நிமிஷம் வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம கொஞ்சம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டேங்க. அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேங்க. தள்ளி வச்சிடலாங்க. அதுக்கு முட்டையை போட்டுடலாம். நான் 3 முட்டை போட்டுக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, கலக்க வேண்டாம். அந்த முட்டைக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கலக்கி விடலாம். பாருங்கள், முட்டை தனியாக வந்துச்சு பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக. இன்னும் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வைங்க, அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இன்னும் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க. நான் வந்து கொதிக்க தண்ணியில் போட்டு வடிச்சு வச்சுக்கிறேன். இது போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லேசாக மஞ்சள்தூள் போட்டுங்க, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சீரகத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கலக்கி விடலாம். போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டேன். எல்லாம் கலந்து வந்துச்சு பாருங்கள். மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான டேஸ்டான குயிக்காக செய்யக்கூடிய ரோட்டுக்கடை முட்டை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.